Hi friends, நம்ம இன்னைக்கு ஃப்ரீஹா மேத்தமெட்டிக்ஸ் சேனலில் லாக் சாப்டரில் இந்த கொஷின் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த கொஷின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, லாக் இங்கே வந்து 27, இங்கே வந்து பேஸில் 3 இருக்குது, ஓகேவா? ஸோ இப்போ இந்த இடத்துல இந்த சம் எப்படி போடுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வேல்யூவை நம்ம என்ன ஈக்குவல் டு என் அப்படின்னு எடுத்துக்கணும், ஈக்குவல் டு என்னன்னு எடுத்துக்கணும். அப்புறம் இதனுடைய ஃபார்முலா எப்படி எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா இதை வந்து நம்ம 3 பவர் என்னன்னு எழுதுவோம். அதாவது இந்த 3 லாக் பக்கத்தில் இருக்கிறது 3ஐயும் இந்த எண்ணையும் நம்ம இந்த மாதிரி எழுதணும். 3 பவர் n இஸ் ஈக்குவல் டு 27. இந்த 27 இங்கே எழுதிடணும், சரியா? இது வந்து ஃபார்மேட் இப்படி இருந்தால் நம்ம இந்த ஃபார்மேட்டில் தான் எழுதணும் அப்படின்னு நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும், ஓகேவா? இப்போது இங்கே வந்து இந்த 27 எப்படி எழுதலாம்? 3 கியூப்னு எழுதலாம், ஓகேவா? 3 பவர் n இஸ் ஈக்குவல் டு 27. அந்த 27 3 கியூப்னு எழுதலாம். அப்போது இப்போ 3 பவர் n எப்படி எழுதலாம்? ஈக்குவல் டு 27 எழுதலாம். இப்போ இந்த 3 பவர் n எப்படி எழுதலாம்? 3 கியூப்னு எழுதலாம். அப்போது எண்ணுக்கு நேரம் என்ன இருக்குது? கீழே பேஸ் சேமாக இருந்தால் பவரை ஈக்குவேட் பண்ணலாம். அப்போ என்னோட வேல்யூ நம்ம 3ன்னு எழுதலாம், ஓகேவா? ஸோ அதை தான் நமக்கு இங்கே எழுதியிருக்காங்க, n இஸ் ஈக்குவல் டு 3 அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே? ஸோ அதே மாதிரி இப்போ இங்கே வந்து நமக்கு டிவைடில் இருக்குது இந்த வேல்யூ. இங்கே 27 இருந்ததில், ஸோ அதே மாதிரி இங்கே நமக்கு டிவைடில் இருக்குது. ஸோ டிவைடில் இருந்தாலும் சேம் அதே ப்ரொசீஜர் தான். இப்போ இந்த 7 எழுதிட்டு இந்த பவரில் என்ன எழுதிட்டு ஈக்குவல் டு 1/343 எழுதிடணும். இஸ் ஈக்குவல் டு 1 இந்த 343 அதை வந்து நம்ம எப்படி எழுதலாம்? 7 கியூப்னு எழுதலாம். 7 × 7 × 7 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 343 கிடைக்கும். ஸோ அப்போ இந்த 7 கீழே வருதா டிவைடில், அதை நம்ம மேலே எடுத்துகிட்டு போனோன்னா இந்த பவரில் இருக்க 3 வந்து -3 ஆகிடும். அப்போது இப்போ என்ன நேராக ஈக்குவேட் பண்ணும்போது n இஸ் ஈக்குவல் டு -3 அப்படின்னு வரும், ஓகேவா? ஸோ இங்கே வந்து பாயிண்டில் கொடுத்துருக்காங்க, அதே தான். இப்போ 100 பவர் n எழுதுவோம், இஸ் ஈக்குவல் டு 0.01. ஸோ இந்த 0.01 இதை நம்ம எப்படி எழுதலாம்னா 1/100 எழுதலாம். 1/100 0.01 இஸ் ஈக்குவல் டு 1/100 எழுதலாம். இந்த 1/100 வந்து 100 பவரில் -1 எடுத்துகிட்டு வந்துட்டோம்னா, இப்போ கீழே பேஸ் 100 இருந்தால் தானே நம்ம பவரை ஈக்குவேட் பண்ண முடியும். அதனால தான் நம்ம இதை 100 எழுதிக்கிறோம். இதை நம்ம 0.01 100 சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம், ஓகேவா? 1/100 இதை நீங்கள் டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 0.01 தான் கிடைக்கும். ஸோ இப்போ நமக்கு என்ன ஈக்குவேட் பண்ணும்போது n இஸ் ஈக்குவல் டு -1 கிடைக்கும். ஸோ அவ்வளோதான் இந்த சம்முடைய ஆன்சர், ஓகேவா? ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.